கர்வம் கொண்ட காளை. ஒரு மிகப்பெரிய பலம் வாய்ந்த காளை இருந்தது. ஆனால் ஒரு சிறிய எலி அதற்கு பெரிய பாடம் கற்றுக் கொடுத்தது. எப்படி தெரியுமா? ஒரு காலத்தில் ஒரு காளை இருந்தது. அது எப்போதும் தனது பலத்தை பற்றி மிக பெருமையாக கூறிக்கொண்டிருக்கும். நான் தான் பலசாலி, என்னை ஜெயிக்க யாரும் இல்லை என்று. ஒரு நாள் அது வயல்வெளியில் ஓடிக்கொண்டிருக்கும் போது ஒரு சிறிய எலி அதை வந்து கடித்தது. கடித்து ஓடி தனது பொந்துக்குள் மறைந்துவிட்டது. என் கால் என்று கோபமாக கத்திய காளை தனது கொம்பை அந்த பொந்திற்குள் விட்டு எலியை பிடிக்க முயன்றது. ஆனால் அதால் பிடிக்க இயலவில்லை. சிறிது நேரத்தில் அது அசதியாகி அங்கேயே படுத்து தூங்கிவிட்டது. வெளியே வந்த எலி திரும்பியும் அந்த காளையின் காலை கடித்துவிட்டு திரும்பி அந்த ஓட்டைக்குள்ளே சென்று விட்டது. அந்த காளை திரும்பியும் அந்த எலியை பிடிக்க முயன்றது. ஆனால் அதால் பிடிக்க இயலவில்லை. மனமுடைந்த காளை வருத்தமாக இருந்தது. அப்போது அந்த பொந்தை விட்டு வெளியே வந்து கூறியது, ஓ பலம் வாய்ந்த காளையே, பலம் வாய்ந்தவர்களால் மட்டும் எப்போதும் ஜெயிக்க முடியாது, சில நேரத்தில் சிறியவர்களாலும் ஜெயிக்க முடியும் என்று கூறியது. அப்போது தனது தவறை உணர்ந்த காளை எலியிடம் மன்னிப்பு கேட்டது. இருவர்களும் நண்பராகிவிட்டார்கள். இந்த கதையின் நெறி: பலம் வாய்ந்தவர்களால் மட்டும் வெல்ல முடியாது, சிறியவர்களாலும் வெல்ல முடியும். குழந்தைகளே, உங்களாலும் வெல்ல முடியும் என்று புரிந்து கொள்ளுங்கள்.